ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 8 பற்றின ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பிக் பாஸ் சீசன் 8 பற்றின என்ன அப்டேட்பா, இன்னும் ஹோஸ்டே கன்ஃபியூஷனில் இருக்கே அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு யோசிப்பீங்க. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 ஹோஸ்ட் பண்ண போகிறது விஜய் சேதுபதி அப்படின்றது 99% என்ன அப்படின்னா கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. ஸோ ப்ரோமோ டீம் என்ன அப்படின்னா ப்ரோமோ ஷூட் பண்ண போகிறாங்க. ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா எல்லா சீசன்லையுமே இந்த டைமில் கிட்டத்தட்ட ப்ரோமோ ஷூட் முடிஞ்சிடும். ஸோ இந்த சீசன் மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் டிலே ஆகி விஜய் டிவி ரொம்பவே சீக்ரெட்டாக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சீசன் மட்டும்தான் விஜய் சேதுபதி வருவார். அதுக்கடுத்த சீசன்லலாம் கமல்ஹாசன் வந்துருவார். ஏன்னா அவர் ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கிறதா தான் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வெளியாயிருக்கும். ஸோ கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ட்டில் யார் இருக்கா அப்படின்னா நம்ம அருண் பிரசாத் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு முக்கியமான நம்பர்னால ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணி கூட உள்ளே போயிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7 பார்த்திங்க அப்படின்னா வைல்ட் கார்டு என்ட்ரியில் உள்ளே போயிட்டு 8 லட்சக்கணக்கான ஓட்டுகளை வாங்கினது யார் அப்படின்னா நம்ம விஜய் அர்ச்சனா. ஸோ அவரோட பாய் ஃப்ரெண்டை கண்டிப்பாக இந்த சீசனில் கொண்டு வந்தால் நம்ம ஷோவோட டிஆர்பி வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி விஜய் டிவி பிளான் பண்ணியிருக்கதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஸோ கன்ஃபார்ம் கிட்டத்தட்ட அவர் கன்ஃபார்ம் ஆயிட்டார் அப்படின்னு கூட ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யார் அப்படின்னா தர்ஷா குப்தா. அவங்க குக் வித் கோமாளி சீசன் 2ல் கலந்துக்கிட்டாங்க இல்லையா, அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க அப்படின்ற நியூஸும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதே இதில் குக் வித் கோமாளி கனி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி குக் வித் கோமாளி அஸ்வின் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் ஆஷிக் வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல் இப்போ லைட்டாக லீக் ஆகிருக்கு. ஸோ அது எவ்வளோக்கு உண்மை அப்படின்றது தெரில. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாரதி கண்ணம்மா சீரியல் ஃபரீனா ஆசாட் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அவங்க சீரியல் பண்ணாங்க, 2 சீசன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் குக் வித் கோமாளி போனாங்க. அதுக்கப்புறம் வெளில போயிட்டாங்க. அவங்க கண்டிப்பாக பிக் பாஸ் வந்தால் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்றதுனால அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜோடி புறாக்களை எப்போதுமே பிடிச்சி போடுவாங்க இல்லையா பிக் பாஸ் வீட்டில். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா மணி ரவினா போன சீசன் மாதிரி இந்த சீசனில் டிடிஎஃப் ஃபேஷன் சேலஞ்ச் ஷோயா கிட்டத்தட்ட வர்றாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ் தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சம்யுக்தா விஸ்வநாதன் அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவங்க பேரும் கொஞ்சம் அடிபட்டுக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு 4 பேர் கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் இருக்காங்க. இந்த பின்னாடி சொன்ன இவங்கெல்லாம் கொஞ்சம் என்ன அப்படின்னா டவுட்டில் தான் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அமலா சாஜி நேம் அடிபடுது. பட் அவங்க வருவாங்க அப்படின்றது எனக்கு அந்த அளவுக்கு தோணலை. பட் அவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரியான இது இருக்குது. கண்டிப்பாக இந்த டைம் இவ்வளோ லேட் ஆகுறனால எப்படி குக் வித் கோமாளியில் பார்த்து பிடிச்சிங்கிற ஆளுங்களை போட்டிருக்காங்களோ அதே மாதிரி கண்டிப்பாக பிக் பாஸில் தரமான ஆளுங்களை இறக்க போகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பிக் பாஸ் சீசன் 8 எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம நம்ம சேனலுக்கு உள்ள பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய். உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.